2025 டாடா ஐபிஎல்கான ஆக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சது அப்படின்னு கூட சொல்லலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் பக்காவாக வந்து பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் நிறைய சர்ப்ரைஸ் வந்துருக்கு. இந்த வீடியோவில் வந்து நம்ம பர்டிகுலராக ஒரு 2-3 பிளேயர்ஸ் பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ரவிச்சந்திரன் அஸ்வின் சென்னை டீமுக்காக விளையாட போகிறாரு 2025. அண்ட் இவருடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9.75 crores வந்து சென்னை டீம் வந்து எடுத்திருக்காங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷமா வந்து சென்னை டீமுக்காக விளையாடவே இல்லை. ஸோ அவர் கெரியரை ஸ்டார்ட் பண்ணது வந்து ஐபிஎல்ல தான். சென்னை டீமுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் விளையாண்டாரு. ஸோ இப்போ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து எடுத்திருக்காங்க. ஒரு செம்ம பிக்கு அண்டு தமிழ்நாடு பிளேயரும் கூட. ஸோ இன்னொருத்தர் யார் அப்படின்னா தீபக் சாகர். நிறைய பேத்துக்கு தெரியும். ஒரு 6 வருஷமாக வந்து சென்னை டீமுக்காக விளையாண்டுட்டு இருந்தார். இவருடைய பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லும். ஸோ ஏன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, ஏன் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நிறைய பேத்துக்கு வந்துருக்கு. ஸோ தீபக் சாகரை வந்து எதுக்காக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வெளியில் விட்டாங்க? இவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகேப்பா, செம்மையாக தான் இருக்குது. லாஸ்ட் 3-4 இயர்ஸாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணார், நல்லா ஃபார்மில் இருந்தார். ஏன் தீபக் சாகரை சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் வந்து ரிலீஸ் பண்ணணும்? அதாவது ஆக்ஷனில் வந்து எடுக்கலை. ஸோ ட்ரை பண்ணாங்க, பட் எண்டில் வந்து நல்லா போட்டி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து தீபக் சாகரை பை பண்ணிட்டாங்க. ஸோ தீபக் சாகரை எடுத்துட்டாங்க. எதுக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இவர் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். சாம் கரன் சென்னை டீம் வந்து வாங்கியிருக்காங்க. 2.40 crores வந்து எடுத்திருக்காங்க. செம்ம பிளேயருங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா சாம் கரன் வந்து ஆல்ரெடி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக விளையாண்டாரு. ஸோ மறுபடியும் வந்து இந்த முறை வந்து ஆக்ஷனில் வந்து எடுத்திருக்காங்க. ஒரு செம்ம பிளேயர், செம்ம ஒரு ப்ரைஸில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் இந்த ஐபிஎல் வந்து ஒரு தாறுமாறான ஒரு ஐபிஎல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ எல்லாருமே அதான் சொல்கிறீங்க. ஸோ பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 4 பிளேயர்ஸை வந்து விட்டுட்டாங்க. ஸோ அஜய்கே ரகானா அண்டு மோயின் அலி, மிச்சல் சாண்ட்னர் அண்டு சர்துல் தாகூர். ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து எடுக்கலை. ஸோ இது ஒரு பக்கம், ஃபேன்ஸ்க்கு ஒரு பக்கம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் எடுக்கக்கூடிய முடிவு தான் எல்லாமே. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் ஒரு செம்ம சூப்பரான ஒரு டீமை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ பிளேயர்ஸ் வந்து அவ்வளோ தாறுமாறாக இருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் வந்து ரொம்ப ஒரு மேஜிக் நடக்க போகுது. ஏன்னா பிளேயர்ஸ்லாம் வந்து நான் நினச்சி பார்க்கல, ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் விளையாடுவாரா? ஆமாப்பா, மேனேஜ்மெண்ட் வந்து எடுத்துட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக விளையாட போகிறாரு. அண்டு சாம் கரன் நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விளையாடுவார். ஸோ சாம் கரனும் இருக்கார். அண்டு டிவான் கான்வே அண்டு தெரியும். அண்டு மீதி எல்லா பிளேயர்ஸும் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2025 ஐபிஎல் வந்து ஒரு செம்ம சூப்பராக ரொம்ப நிறையா மேஜிக் நடக்க போகுது. ஸோ பிளேயர்ஸ் தாறுமாறாக இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமில். ஸோ பொறுத்திருந்து கிரவுண்டில் மேட்சை பார்க்கலாம்.